ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிபிபி அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து சிபிஇ அதாவது சர்க்கிள் பேஸ்ட் எக்ஸிக்யூட் இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸே வந்து தாராளமாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வந்து அப்ளை டேட்டு, லாஸ்ட் டேட்டு, மந்த்லி சேலரி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய எஜுகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இதிலேருந்து நமக்கு சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் 51 வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா மார்ச் 1, 2025 மார்ச் 21, 2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நான் நாளைக்கு வந்து வீடியோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னு சொல்லி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பணிக்கான 51 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த 51 வேக்கன்சியில் ஜென்ரலுக்கு 13 இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 3 இருக்குது, ஓபிசிக்கு 19, எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 4ன்னு மொத்தம் 51 வேக்கன்சி இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் அதிகமாக கூட அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது எக்ஸிக்யூட் பணிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2025 மார்ச் 21, 2025 நைட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைஸாக வந்து பிரச்சனை இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, புதுச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு 2 வேக்கன்சி, புதுச்சேரிக்கு 1 வேக்கன்சின்னு மொத்தமாக 3 வேக்கன்சி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 51 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருந்தால் போதுமானது. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுதான், வேறு எதுவும் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 2 or 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாபை பொறுத்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டிகிரியில் எடுத்த மார்க்கை வச்சு தான் வந்து அதாவது பர்சன்டேஜ் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்த கிராஜுவேட் மார்க்கை பேஸ் பண்ணி வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 3வது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்டும் நேரடியாக கொண்டு போகிற டாக்குமெண்ட்டும் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பணி வந்து நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே வந்து வழங்குவாங்க. மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் அதிகமான சேலரி வந்து மந்த்லி கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருமே வந்து ₹150 பே பண்ணால் போதுமானது. அதுக்கடுத்து எம்பிசி, ஓபிசி, ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க 750 வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். அதுக்கடுத்து நீங்கள் பே பண்ணிட்டு அந்த ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்ச் 1 மார்ச் 21 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு தனித்தனியாக வந்து நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 10 வருஷம்,
மாற்றுத்திறனாளிகளில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 15% ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, ஒரு முறை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழ்நாடு சர்க்கிளில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, தமிழ்நாடு இதில் நமக்கு 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். தமிழ்நாடு புதுச்சேரியில் காரைக்காலில் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுலே பொறுத்த வரைக்கும் கோவில்பட்டியில் ஒரு வேக்கன்சியும், திருப்பத்தூரில் ஒரு வேக்கன்சியும் 3 வேக்கன்சி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களோட சிக்னேச்சர், அதுக்கடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஒன்றுமே வந்து எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரை வந்து லைனாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.